இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். நீங்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்ப என்னவா இருந்தது? ஒவ்வொன்னையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ வந்து வாயில அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் அதனாலதான் சொன்னேன் நான். 20லிருந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுக்குறீங்க? மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க. நீங்க ஒவ்வொரு மந்திரியும் 17 மந்திரிக்கு எதிரா வழக்கு இருக்கு. எல்லாம் 6,000 கோடி 8,000 கோடி 65,000 கோடி ஒரு எம்பி இருக்கா இல்லையா? நான் ஒன்னும் இல்லாத பேசல. அதனால இந்த லூட்டர் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் இது தூக்கி எறியலைன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மோசமானதா போகும். நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ்? திமுகவோட. கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்து திமுக ஆட்சியில இருந்தது 30 வருஷம் இருக்குமா? தமிழ்நாட்டுல ஒரு திட்டமாவது மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இன் 30 லாங் இயர்ஸ். யாரை ஏமாத்துறீங்க? நீங்க மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன். புக்கு போட்டிருக்கீங்க. கன்னி பெண்கள் தோள்களை கை போட்டு வரும் காமாந்தகாரனை பார்த்தாயா காந்தி? பேசுனீங்களா இல்லையா? திராவிடியன் ஸ்டாக். ஒரு பேர் சொல்லுங்க. எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி. இப்போ நீங்க பாருங்க, முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா? அது இப்ப என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? தமிழ்நாடு காணும். நான் சொல்றேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா? இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். நீங்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்ப என்னவா இருந்தது? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க? தமிழ் விரோதிகளே. அப்படி கேட்கிறேன்னா உண்மைதானே? எடுத்தானே இருக்கீங்க. இதுல எனக்கு என்ன தகவல்? அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். இப்போ வெறும் அரசு போக்குவரத்துக்குன்னு வச்சுட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். ஆகவே இந்த தமிழ்நாட்டை கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே. காந்தியை பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்? காங்கிரஸ்காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கீம் நான் கேட்கிறேன். இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திராவிடியன் ஸ்டாக் பேரு. ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு. அதனால அதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் காந்தியின் விரோதிகள். காந்தியை கேவலமா பேசினவங்க. நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி. அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும். தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும். தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார். 62ல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது, கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனால்தான் திமுக மாறிச்சு. இல்லைன்னா திமுக பிரிவினைவாதிகள் தானே. அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.